90% நெட்வொர்க்கர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அவங்க வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ணதுனால. ப்ராஸ்பெக்டிங் எப்படி பண்ணலாம்? என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட். சக்சஸ்ஃபுல் ஆற ஒருத்தங்க வந்துட்டு இந்த ப்ராஸ்பெக்டிங் வந்து இவங்களோட வாழ்க்கையே ப்ராஸ்பெக்டிங் வச்சுப்பாங்க. ப்ராஸ்பெக்டிங் அவ்வளவு பயங்கரமான விஷயம் பண்ண முடியும். முன்ன பின்ன தெரியாத யார் கூடயும் பேச முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும். முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு அதனால தான் நாங்க பழக வந்தோம். வாங்க பழகலாம். எங்களை பார்த்தா கிண்டலா தெரியுதா? ஆமா. என்ன ஓமா? பழக வந்தோம், கிழக வந்தோம். பொண்ணெல்லாம் கிடையாது. போங்க. சமதி, நீங்க பொண்ணெல்லாம் கொடுக்க வேணாம். பேசி பழகி பாப்போம். பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்குவோம். அதுக்கு வந்து அந்த கலையை வளர்த்துக்காங்க. பிகாஸ் அது உங்க வாழ்க்கையை மாத்தும். ப்ராஸ்பெக்டிங் வந்து இன்விடேஷன் பண்றது, பிசினஸ்க்கு இன்வைட் பண்றது. ப்ராஸ்பெக்டிங் வந்து க்ளோசிங் பண்றது இல்ல. ப்ராஸ்பெக்டிங் வந்து நம்ம பிசினஸ் எப்போ அவங்க கூட சொல்லணும் அது கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். காலம் ஃபுல்லா நம்பர்ஸ் எடுத்துட்டு போறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்பர் 1 நான் நிறைய பேருக்கு கால் பண்ணிட்டேன் சார். எவனுமே என் கால் எடுக்கல சார். நிறைய நம்பர்ஸ் வாங்கினேன். எல்லாம் மொக்க நம்பர் சார். ஒன்றும் சரி கிடையாது. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கான். எல்லாம் மொக்க. ஸோ ஒரு ப்ராஸ்பெக்ட் பண்ணவங்க என்னென்ன கேரக்டர்ஸ் பார்க்கலாம். அடுத்து ப்ராஸ்பெக்டிங் பண்றவங்க ஒரு 30 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். 30 நாள் ஃபாலோ பண்ற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். 30 நாள் மட்டும் பண்ண போதும். அது என்ன ரூல்ஸ்? அது நம்ம செமினார்ல பார்க்கலாம்.